வணக்கம், நான் டாக்டர் முருகேஷ் லிங்க பெருமாள். நான் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட். ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட்னா ரேடியேஷனை யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுற டாக்டர் தான் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட். ரேடியேஷன்னா என்ன? ரேடியேஷனை தமிழில் கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக எக்ஸ்ரேஸ் இருக்குல்ல, எக்ஸ்ரே வச்சு நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறோம், நெஞ்சு படம் எக்ஸ்ரே அதே மாதிரி எடுக்கிறோம். அதே எக்ஸ்ரேஸை யூஸ் பண்ணி தான் சிடி ஸ்கேனும் பண்ணுறாங்க. அதே எக்ஸ்ரேயை ஹை எனர்ஜி எக்ஸ்ரேயை யூஸ் பண்ணி நோயை குணப்படுத்துகிறத நான் பண்ணுறேன். அதனால தான் என்னை ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ரேஸ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அது போன்ற துகள்களை வச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இது பொதுவாக கேன்சருக்கு தான் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான கேன்சருக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அது தவிர சில பினைன் டிசீஸ்க்கும் நம்ம ரேடியேஷனை யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணலாம். இதுதான் ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்கிறது. ரேடியேஷன் தெரப்பின்னு சொன்னாலுமே தமிழுக்கு அதுக்கு சரியான பேர் வந்து கதிர்வீச்சு சிகிச்சை. ஆனால் சில பேர் இதை கரண்ட் வைத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரண்ட் வைத்தியங்கிற பேரை கேட்டவுடனே நிறைய பேஷண்ட் பயந்துடுறாங்க, அதனால ட்ரீட்மெண்ட்டுக்கே வர்றதில்லை. அதனால இது கரண்ட் வைத்தியமே கிடையாது. இது இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கு இந்த வைத்தியம் எவ்வளோ சிம்பிளானதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை 2 ஃபேஸாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களை ட்ரீட்மெண்ட்டுக்கு தயார்படுத்துறது, ஏதாவது ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எக்ஸிக்யூஷன். ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் வந்து ரொம்ப முக்கியமானது, சரியா? இப்போ அதில் என்ன பண்ணுவான்னா மோல்டு பண்ணுறதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அடுத்து சிடி ஸ்கேன் பண்ணுறதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மோல்டுனா என்னென்னா அது ஒரு இம்மோபிலைசேஷன் டிவைஸ். அது டெய்லி பேஷண்ட் ஒரே பொசிஷனில் இருக்கிறதுக்கு அந்த மோல்டு ஹெல்ப் பண்ணும். அந்த மோல்டு வந்து அக்வாபிளாஸ்ட்டுங்கிற ஒரு மெட்டீரியலில் செய்வோம். இந்த அக்வாபிளாஸ்ட் என்னென்னா வெந்நி தண்ணியில் முக்கினோடனே அது லூஸாக ஆயிரும். அதை பேஷண்ட் மேலே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டோன்னா பேஷண்ட்டோட பொசிஷனை அவங்க கான்டூரை கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேஷண்ட் வயிறு பகுதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை படுக்க வச்சு அவங்க வயிறு பகுதிக்கு ஃபஸ்ட்டு அந்த மோல்டு செய்வோம். இதுதான் ஸ்டெப் 1. அதுக்கடுத்து அந்த மோல்டில் சில மார்க்கிங்ஸ் பண்ணுவோம். மார்க்கிங்ஸ் பண்ணி பேஷண்ட்டை சிடி ஸ்கேனுக்கு கூட்டிகிட்டு போவோம். சிடி ஸ்கேன் சொல்லுவாங்க, சிடி சிமுலேஷன் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணுறது மாதிரி தான். பேஷண்ட்டுக்கு ஸ்கேன் பண்ண போகிறோம். இந்த ஸ்கேன் பண்ணுறதோட ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் பேஷண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் இதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் பேஷண்ட் வீட்டுக்கு போயிடலாம். இந்த இமேஜஸை வச்சு ஃபர்தராக நாங்கள் பிளானிங் பண்ண போகிறோம். என்ன பண்ணுவோம்னா இந்த இமேஜஸை நாங்கள் ட்ரீட்மெண்ட் பிளானிங் பண்ணுற சிஸ்டத்தில் கொடுப்போம். இதான் ரெட் கலரில் தெரியுதுல, இதுதான் இந்த பேஷண்ட்டுக்கு நாக்கில் உள்ள கட்டி. நாக்கில் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கழுத்தில் சில பகுதிகளில் நெறிக்கட்டிகளும் இருந்தது. அதையும் நாங்கள் வரைஞ்சு காட்டியிருக்கேன். இந்த குட்டி குட்டி ரவுண்டாக இருக்கிறதுலாம் கழுத்தில் உள்ள நெறிக்கட்டிகள். இதுதான் அவருக்கு டிசீஸ் உள்ள இடம். நம்ம அந்த இடத்த மட்டும் ட்ரீட் பண்ணக்கூடாது, அதை சுற்றியும் ஒரு மார்ஜின் மாதிரி கொடுத்து ட்ரீட் பண்ணணும். அது நம்ம டார்கெட் வால்யூம்னு சொல்லுவோம். இதுதான் இந்த டார்கெட் வால்யூம். லைட் கிரீன் கலரில் தெரியுதுல, இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லும் நமக்கு ரேடியேஷன் போகணும். இதுதான் டார்கெட் வால்யூம். இதை தவிர நம்ம நார்மல் ஸ்ட்ரக்சரும் வரைவோம்னு சொல்லியிருந்தேன். நார்மல் ஸ்ட்ரக்சர் எதுக்கு வரைகிறோன்னா அப்படின்னா தான் மிஷின் நம்ம சிஸ்டம்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். இந்த ஏரியாலாம் அவாய்ட் பண்ணுன்னு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இது இந்த குரல் வலைங்கிறது. இந்த லைட் எல்லோவில் வந்து குரல் வலை வரைஞ்சிருக்கோம். இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அடுத்து உமிழ்நீர் சுரப்பிகள்லாம் இருக்குது. உமிழ்நீர் சுரப்பிகளுக்கு நம்ம ரொம்ப ரேடியேஷன் போச்சுன்னா பிற்காலத்தில் வறண்ட வாயாக இருக்கும். அதை சீரோஸ்டோமியான்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம உமிழ்நீர் சுரப்பிகள் 2 பக்கமும் வரைஞ்சிருக்கோம், இந்த பக்கமும் இந்த பக்கமும். இதுதான் உமிழ்நீர் சுரப்பிகள். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இது தவிர ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்பைனல் கார்டு இதுதான் ஸ்பைனல் கார்டு. அடுத்து தாடை எலும்பை அவாய்ட் பண்ணணும். இதே மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வரைவோம். ஒவ்வொரு ஏரியா ட்ரீட் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு மாதிரி டார்கெட் ஸ்ட்ரக்சர் வரையணும்னு இருக்கு. ஃபைனலாக எல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டா நமக்கு கம்ப்ளீட் பிக்சர் இதே மாதிரி இருக்கும். இதை தான் கான்டூரிங்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நம்ம சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எந்த ஆங்கிள் இருந்து ரேடியேஷன் எந்த ஷேப்பில் கொடுத்தோன்னா கரெக்டாக ரேடியேஷன் அந்த டார்கெட்டுக்கு போகும், பக்கத்தில் உள்ள ஆர்கனை ஸ்பேர் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இங்கே தான் டியூமர் இருக்குன்னா இங்கே 2 நார்மல் ஆர்கன் இருந்ததுன்னா நம்ம இந்த ஆங்கிளில் கொடுக்கணும். கரெக்டாக நம்ம நார்மல் ஸ்ட்ரக்சரை அவாய்ட் பண்ணுறது மாதிரி. இதை நம்ம கம்ப்யூட்டர்லேயே செய்வோம். கம்ப்யூட்டரில் செய்யும்போது ரேடியேஷன் போகும்போது அந்த டிஷ்யூவை தாண்டி போகும்போது எவ்வளோ டோஸ் டெபாசிட் ஆகுது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ண முடியும். நார்மல் ஸ்ட்ரக்சருக்கு போகிற டோஸும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இந்த ரேடியேஷன் பிளானிங் பண்ணுறதுல நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. IMRT, IGRT, ரேபிடார்க், இதே மாதிரி டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னிக். IMRTயோட ரேபிடார்க் கொஞ்சம் லேட்டஸ்ட் டெக்னிக். இதோட அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? சாதாரணமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோட இந்த லேட்டஸ்ட் மெத்தடில் பண்ணும்போது
டியூமருக்கு பக்கத்தில் உள்ள ஏரியாஸ்க்கு டோஸ் ரொம்ப கம்மியாக போகும். டியூமருக்கும் பெர்ஃபெக்டாக நம்ம டோஸ் கொடுக்க முடியும். அதுக்கு தகுந்த ஷேப்லேயே நம்ம கொடுக்க முடியும். சாதாரண முறையில் கொடுத்தா ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இந்த ஐஎம்ஆர்டி ரேபிட் ஆர்க் மூலமாலாம் கரெக்டாக நம்ம டார்கெட்டுக்கு கன்ஃபைன் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். சரியா? இதை நம்ம அடுத்த பிளானிங் பண்ணுற ப்ராசஸில் பண்ணுறோம். இந்த பிளானிங் ப்ராசஸ்லாம் முடிச்சாச்சு. இந்த பிளானிங் ப்ராசஸ்லே உங்களுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு எவ்வளோ டோஸ் போகணும், நார்மல் ஸ்ட்ரக்சருக்கு டோஸ் போகுதுன்னா அது இந்த லிமிட்டுக்குள்ளே கம்மியாக இருக்கணும், எல்லாத்தையும் நம்ம சிஸ்டம்லேயே கொடுத்து நம்ம பிளானிங்லாம் பண்ணி ஒரு கரெக்டான பிளான் ரெடி பண்ணிடுறோம். தேவையான பிளான் கிடைக்கலன்னா திரும்ப ரன் பண்ணுவோம். திரும்ப ரன் பண்ணி இந்த ப்ராசஸ்க்கே 2-3 டேஸ் கூட ஆகலாம். ஈஸியான சாட்டிஸ்ஃபேக்டரி பிளான் வந்துட்டுனா ஒரு நாளே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். சரி, இப்போ பிளான் ரெடி ஆகிட்டு அடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம். இன்னொரு கொஸ்டின் நமக்கு வரும், பிளான் ரெடி பண்ணியிருக்கோம், அது பேஷண்ட்டுக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் போகுதா? இது என்ன பண்ணுவோன்னா, எல்லா பேஷண்ட்டுக்குமே நம்ம ரெடி பண்ண பிளானை பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அப்பரேட்டஸ் இருக்குது. QA அப்பரேட்டஸ், குவாலிட்டி அசூரன்ஸ் அப்பரேட்டஸ். இதில் நிறைய வகையான அப்பரேட்டஸ் இருக்குது. அந்த அப்பரேட்டஸ் கொண்டு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுற மிஷினில் வச்சு அந்த பிளானை அந்த மிஷினில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அந்த அப்பரேட்டஸில் அந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கரெக்டாக எவ்வளோ டோஸ் வருதுன்னு அந்த அப்பரேட்டஸ் ஒரு இமேஜாக காட்டும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண பிளானிங்கோட டோஸு இந்த இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கணும். இதுதான் QAன்னு சொல்லுவாங்க. இது பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிட்டுனா நம்ம பண்ண பிளானு கரெக்டாக பேஷண்ட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னு நமக்கு தெரியுது. இப்போ நமக்கு இந்த பிளான் ஓகே, நம்ம அப்ரூவ் பண்ணிடுவோம். அடுத்து ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் என்னென்னா, பேஷண்ட்டை கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற மிஷினில் படுக்க வச்சு மோல்டை மாட்டிடுவோம். மோல்டை மாட்டிட்டாலுமே நம்ம பேஷண்ட்டு நம்ம சிடி பண்ண அதே பொசிஷனில் இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. அதுக்காக என்ன பண்ணுவோன்னா, ட்ரீட்மெண்ட் பண்ணுற மிஷின்லேயே எக்ஸ்ரே எடுக்கிறது, சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. மிஷின்லேயே உடனே நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். எக்ஸ்ரே எடுத்து பார்த்து பேஷண்ட்டோட இமேஜ் இது எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிட்டுனா நம்ம ட்ரீட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதான். நம்ம பிளானிங்கில் என்ன பண்ணோமோ அது கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பெர்ஃபெக்டாக பேஷண்ட்டுக்கு போகும். இதுதான் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் அண்ட் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ். நீங்கள் இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஒரு நாளைக்கு பேசிக் ட்ரீட்மெண்ட்னா 2-3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஐஎம்ஆர்டினா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகும். ரேபிட் ஆர்க்னா 2-3 மினிட்ஸ் தான் ஆகும். ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்க போகுது. இதே மாதிரி ஒவ்வொரு டிசீஸ்க்கும் தகுந்த மாதிரி 20 டேஸ் 25 டேஸ் 35 டேஸ்ன்னு நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த ட்ரீட்மெண்ட் சுத்தமாக வலியே இல்லாதது. நிறைய பேஷண்ட்டை கேட்டால் தெரியும், சும்மா படுத்துச்சு வந்தது மாதிரி தான் இருக்கும். எந்த வலியோ ரேடியேஷன் பாஸ் பண்ணது மாதிரியோ ஹீட் மாதிரி சென்சேஷனோ எதுவுமே இருக்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டை இந்த ப்ராசஸை பார்த்தது மூலமாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எவ்வளோ சிம்பிளானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேஷண்ட் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க, ரேடியேஷன் எடுத்தால் உனக்கு இது செய்யும் அது செய்யும், கரண்ட் ஷாக் கொடுப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லி பயமுறுத்தியே நிறைய பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கே வர்றதில்லை. இப்படி யாரும் பயந்துக்கிட்டு வராமல் இருக்க வேண்டாம். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரொம்ப சிம்பிளானதுன்னு. நம்ம வடமலையான் ஹாஸ்பிட்டலில் மதுரை, திண்டுக்கல்லாம் இதே மாதிரி லேட்டஸ்ட் அட்வான்ஸ்ட் நம்ம மிஷின்ஸை யூஸ் பண்ணி அட்வான்ஸ் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தவிர நிறைய ப்ரொசீஜரும் இருக்குது. பிரேக் தெரப்பி அதே மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு ரேடியேஷன்னா என்னன்னு உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். வர்ற வீடியோஸில் ஃபர்தராக மற்ற ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.